நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். ஜாக் என்று மக்களிடையே சுருக்கமாக அறிமுகமாக இருக்கின்ற ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் இந்த அமைப்பை பொறுத்தவரை தமிழகத்தில் மட்டுமின்றி உலகில் பல பகுதிகளிலேயும் தன்னுடைய அரும்பணிகளை ஆற்றி வருகிறது. தொடங்கி 25 ஆண்டுகளுக்கு மேல் குர்ஆன் சுன்னா மட்டுமே இஸ்லாத்தின் அடிப்படை, இஸ்லாமே ஈருலக வெற்றிக்கு வழிவகுக்கும் என மனித குலத்திற்கு அழைப்பு விடுகிறது. இந்த ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் மூலம் இணை வைப்பின் கோட்டைகளாக இருந்த பல ஊர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால் ஏகத்துவ சிந்தனையின் பக்கம் மீட்கப்பட்டிருக்கிறது. ஆண் இஸ்லாமிய அழைப்பாளர்களை அரும்பணிகளை இந்த ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பு செய்து வருகிறது. சத்திய ஏகத்துவத்தை விளங்க 25 ஆண்டுகளாக அல் ஜன்னத் இஸ்லாமிய மாத இதழ் வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் மட்டுமே 70க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள், இஸ்லாமிய அழைப்பு மையங்கள், இலவச மருத்துவ சேவை, வட்டியில்லா கடன்கள், கல்வி உதவி திட்டங்கள், இப்படி பல பணிகளை ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் அல்லாஹ்வின் திருப்தியை மட்டுமே லட்சியமாக கொண்டு செய்து வருகிறது. கொடிகளையும் கோட்டைகளையும் வைத்து தாவா செய்யாமல் மறுமையின் பலனை மட்டுமே கருத்தில் கொண்டு அல்லாஹ் கூறியதை போல இதுதான் எங்களுடைய நேரான பாதை, நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஞானத்தை கொண்டு அல்லாஹ்வின் பால் அழைக்கிறோம், நான் இணை கற்பிப்பவர்களில் உள்ளவன் அல்ல என்று நபியே நீர் கூறுகிறாங்க. இந்த அடிப்படையில் தான் ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் கொடிகளும் இல்லாமல் கோட்டையும் இல்லாமல் முற்றிலுமாக தாவாவுக்காகவே செயல்பட்டு வருகிறது. இந்த அடிப்படையில் தான் ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் செயல்பட்டு வருகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய வழியில் ஜாதி மத பாகுபாடின்றி உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இஸ்லாத்தின் சமத்துவ சகோதரத்துவ மனிதநேய கோட்பாடுகளை விலக்கி கூற வேண்டும் என்பதற்காகவும் உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் ஒருதாய் மக்கள் என்கிற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற அமைப்பு. அழைப்பு பணியிலும் கல்வி பணியிலும் இடைவிடாது பாடுபட்டு வருகிறது. இஸ்லாத்தை பற்றிய சரியான அறிவில்லாமல் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற மாபாதக செயல்களிலிருந்து இஸ்லாமியர்களிடையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்தில் அமைக்கப்பட்ட தௌஹீத் அமைப்பு இந்த ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பு. முஸ்லிம்களுக்கிடையில் காணப்படும் அனாச்சாரங்கள், மூடப்பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை அகற்ற பாடுபடுகின்றது. மனித இனத்தை அழிந்து கொண்டிருக்கும் சமூக கொடுமைகளான மது, சூது, வட்டி, விபச்சாரம், ஆபாசம், கொலை, கொள்ளை, மோசடி, லஞ்சம், ஊழல் போன்ற செயல்களிலிருந்து சமூகத்தில் ஒழிக்க பாடுபட்டு வருகின்றது. பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களை அழைத்துக் கொண்டிருக்கும் வரதட்சணை கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றது. இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான வரதட்சணை இல்லாத திருமணங்களை நடத்தியுள்ளது. இளைஞர்கள் தங்கள் கடமைக்காகவும் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து வீரமிக்கவர்களாகவும் நற்பணி உடையவர்களாகவும் வாழ வேண்டும். வன்முறை, பயங்கரவாதம் போன்ற சமூக விரோத செயல்களை எடுத்து குரல் கொடுத்து வருகிறது. ஆதரவற்ற அனாதை குழந்தைகளை அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பராமரித்து வருகிறது. இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட அடிப்படை நோக்கமே இஸ்லாமிய அழைப்பு பணி செய்வதுதான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய வீரியம் நமது திட்டச்சேரியிலும் இனி நடைபெறும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது ஒத்துழைப்புகளை அதிகமாக தாருங்கள். மேலும் இந்த அமைப்பை பற்றியோ இதனுடைய செயல்பாடுகளை பற்றியோ நீங்கள் அறிய விரும்பினால் ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் திட்டச்சேரி கிளைக்காக ஒரு வெப்சைட்டையும் நாம் ஆரம்பம் செய்திருக்கிறோம். www.jatdawa.weebly.com என்கிற
இந்த வெப்சைட்டை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த பொதுக்கூட்டத்தினுடைய முதல் சிறப்பு பேச்சாளராக மதிப்புக்குரிய ஷேக் மௌலவி அப்துல் ரஹ்மான் மன்பை, இவர் என்னுடைய முன்னாள் பேராசிரியர்